கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நவதானிய சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கட் பண்ண கேரட், பீன்ஸ், ஆனியன், க்ரீன் சில்லி, கிரவுண்ட்நட், கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். தண்ணியில் சேமியாவை ஒரு அலசி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வச்ச நவதானிய சேமியா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, வேர்க்கடலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேர்க்கடலை ப்ரௌன் கலர் ஆனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஹாஃப் குக்கிங் ஆனால் போதும். ஹாஃப் குக்கிங்கில் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. காய்கறிக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் நல்லா அரை வேக்காடு வெந்ததும் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வேக வைக்கும் போதே உப்பு தண்ணி தெளித்து வேக வச்சனால இப்போது செப்பரேட்டாக சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. காய்கறியும் சேமியாவும் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். கிச்சடியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப சமைச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you all in the next video.